பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். தணிந்தது சர்வதேச போர் பதற்றம். வணிக சிலிண்டர் விலை குறைந்தது. இந்தியன் ஆயில், பாரத், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு 14.20 கிலோ, வணிக பயன்பாட்டிற்கு 19 கிலோ எடையில் சமையல் கேஸ் சிலிண்டர்களை விற்கின்றன. இந்த ஆண்டு மார்ச்சில் மேற்காசிய நாடுகளில் ஏற்பட்ட போர் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட்டது. இதனால் வீடுகளுக்கு தடையின்றி சமையல் கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் செய்ய ஹோட்டல்கள், தொழிற்சாலைகளுக்கு வணிக கேஸ் சிலிண்டர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. தற்போது அமெரிக்கா, ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இதனால் போர் நிறுத்தம் ஏற்பட்டது. மேற்காசிய நாடுகளில் போர் பதற்றம் குறைந்தது. சமீபத்தில் வணிக சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோக மீதான கட்டுப்பாடுகளை பெட்ரோலிய அமைச்சகம் நீக்கியது. இந்த நிலையில் சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை $172.50 குறைந்து 3106க்கு விற்கப்படுகிறது. மேற்காசியாவில் போர் துவங்கியது முதல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்து கொண்டே வந்த நிலையில் தற்போது விலை குறைந்துள்ளது. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களின் விலையில் மாற்றம் இல்லை. ஒரு சிலிண்டர் 928.50க்கு விற்கப்படுகிறது. தாவேகா கூட்டணி கட்சிகள் கூட்டம். முதல்வர் விஜய் முக்கிய ஆலோசனை. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசுக்கு காங்கிரஸ், விசிக, முஸ்லிம் லீக், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவளித்துள்ளன. இந்த சூழலில் தாவேகா கூட்டணி கட்சிகளின் கூட்டம் சென்னை கோவளத்தில் இன்று நடக்கிறது. எதிர்க்கட்சிகள் பலமாக உள்ளதால் பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது, துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் குறித்து கூட்டணி கட்சிகளுடன் விஜய் ஆலோசிக்க உள்ளார். விரைவில் நடக்க இருக்கும் இடைத்தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தாவேகா போட்டியிட உள்ளது. இதற்கு கூட்டணி கட்சிகள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அதற்கு பதிலாக வரும் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படும் என கூட்டத்தில் விஜய் பேச உள்ளார். மேலும் கூட்டணிக்கு பெயர் சூட்டுவது தொடர்பாகவும் முடிவெடுக்கப்பட உள்ளது. செயல்படாத நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுங்க. அடம் பிடிக்கும் உதயநிதி, தயங்கும் ஸ்டாலின். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்தது. தோல்விக்கான காரணங்களை கண்டறிய கள ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டது. இக்குழு 234 தொகுதிகளுக்கும் சென்று கட்சியினரை சந்தித்து பேசி கட்சி தலைமைக்கு அறிக்கை அளித்துள்ளது. அதில் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் மீது குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்கின்றன. தொகுதிக்கு 2 மாவட்ட செயலர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஆலோசனையும் வழங்கப்பட்டுள்ளது. கள ஆய்வு அறிக்கையின்படி முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் உட்கட்சியில் பிளவு ஏற்பட்டு கட்சியின் கட்டமைப்பே பாதிக்கப்படும். எனவே கட்சி நிர்வாகிகளை அழைத்து அவர்களிடம் விசாரணை நடத்திய பின் எச்சரிக்கை கொடுத்து அனுப்புவோம் என ஸ்டாலின் கருதுகிறார். ஆனால் கள ஆய்வுக்குழு அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிர்வாகிகளை காப்பாற்றக்கூடாது, தவறு செய்தவர்கள் மீது தயவு தாட்சண்யமின்றி நடவடிக்கை எடுத்து இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும். அமைப்பு ரீதியாக 2 சட்டசபை தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலரை நியமிக்க வேண்டும் என ஸ்டாலினிடம் உதயநிதி வலியுறுத்தியுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. ஸ்டாலின் தயங்குவதால் கள ஆய்வின் அடிப்படையில் கட்சி கட்டமைப்பில் பெரிய மாற்றங்கள் நிகழுமா நிகழாதா என்ற கேள்வி அக்கட்சி வட்டாரங்களில் எழுந்துள்ளது. ஜாதி ஆணவ பயங்கரம். மயிலாடுதுறை காதலர்கள் சம்பவத்தில் பகீர். சட்டம் இயற்று, சட்டம் இயற்று, ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இயற்று. மயிலாடுதுறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் காதலனும் சிறுமியும் சடலமாக மீட்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவத்தில் இப்போது திடுக்கிடும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தரங்கம்பாடி தாலுகாவின் புதுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் மாரிமுத்து, மகன் பார்த்திபன், வயது 19. ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த இவர் கொத்தனாராக வேலை செய்து வந்தார். இவர் 17 வயது சிறுமியை காதலித்து வந்தார். அந்த சிறுமி 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரியில் சேர்வதற்காக தயாராகி வந்தார். இவர்கள் 2 பேரும் காதலிப்பது பெற்றோருக்கு தெரிய வந்தது. சிறுமி இன்னொரு சமூகத்தைச் சேர்ந்தவர். இதனால் அவரது வீட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்த காதல் விவகாரம் இரு வீட்டார் பிரச்சனையாகவும் மாறியது. ஏற்கனவே இரு வீட்டாரும் தகராறில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதற்கிடையே திங்கட்கிழமையும் மோதல் வெடித்தது. அதன் தொடர்ச்சியாக இளைஞரின் தந்தை பொறையார் போலீசில் புகார் அளித்தார். அதில் சிறுமியின் தந்தை தன்னை ஜாதியை சொல்லி திட்டியதோடு தாக்கியதாகவும் கூறினார். இது பற்றி போலீசார் விசாரணையை துவங்கினர். இதற்கிடையே விடிந்ததும் தனது மகளை காணவில்லை என்ற அதே பொறையார் போலீசில் சிறுமியின் தந்தை புகார் செய்தார். ஏற்கனவே விஷயம் தெரிந்த போலீசார்
இளைஞர் பார்த்திபனையும் தேடினர். அப்போது அவரும் வீட்டில் இல்லை. இதனால் காதலர்கள் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கலாம் என்று கருதினர். பார்த்திபனின் செல்போன் நம்பரை டிராக் செய்தனர். சிக்னல் காட்டிய இடத்துக்கு சென்று பார்த்த போலீசார் அதிர்ச்சியில் உறைந்தனர். சாத்தங்குடியில் உள்ள கொட்டகை ஒன்றில் 2 பேரும் தூக்கில் சடலமாக தொங்கிக் கொண்டிருந்தனர். 2 பேரின் சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 2 பேரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். சம்பவ இடத்தில் ஏடிஎஸ்பி சுரேஷ் தலைமையிலான போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது இரு வீட்டு உறவினர்களும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிறுமி உறவினர்களின் வாகனங்கள், வீடுகளை இளைஞர் வீட்டார் அடித்து நொறுக்கியதால் பதற்றம் தொற்றியது. இதற்கிடையே பார்த்திபன் குடும்பத்தினரும் உறவினர்களும் இது தற்கொலை அல்ல, கொலை என்று குற்றம் சாட்டினர். ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதலித்து விட்டாளே என்று 2 பேரையும் சிறுமியின் தந்தையே ஆணவ படுகொலை செய்துள்ளார். அவரையும் அவரது அடியாட்களையும் கைது செய்ய வேண்டும் என்று கூறினர். ஆணவ கொலை என்று வழக்கு பதிவு செய்து சிறுமி வீட்டார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பொறையார் போலீசில் பார்த்திபன் தந்தை புகார் செய்தார். அதில் அவர் கூறியது: இரவோடு இரவாக வெளியூர் நபர்கள் எங்கள் ஊரில் சுற்றித் திரிந்தனர். அவர்கள்தான் என் மகனை கடத்தி சென்று இருக்கின்றனர். சிறுமியையும் சேர்த்து ஆணவ கொலை செய்துவிட்டனர். சிறுமியின் தந்தையும் அவர் அனுப்பிய அடியாட்களையும் கைது செய்ய வேண்டும். இது கொலைதான் என்பதை காட்ட பல ஆதாரங்கள் உள்ளன. குறிப்பாக கொட்டகை கேட் அருகே இருந்த மூங்கில் கம்புகளில் இரத்தக்கரை படிந்துள்ளது. 6 மாதமாகவே என் மகனை அந்த கும்பல் மிரட்டி வந்தது. 2 பேரையும் அவர்கள்தான் கொன்றுவிட்டனர். அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று புகாரில் கூறியிருந்தார். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி இளைஞரின் உறவினர்கள் விசிக மாவட்ட செயலாளர் மோகன்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் அன்பரசன், இந்திய கம்யூனிஸ்ட் மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான கட்சியினரும் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டனர். பின்னர் சாத்தங்குடி டு தரங்கம்பாடி சாலையில் மறியலை துவங்கினர். ஆணவ கொலை என்று வழக்கு பதிவு செய்தால்தான் சடலத்தை வாங்குவோம் என்று கூறி போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனால் அங்கு டிராபிக் ஜாம் ஆனது. போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். சம்பவம் தற்கொலையா கொலையா என்பது பற்றி அறிவியல் ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுக அழிவுக்கு காரணம் இபிஎஸ், கரூர் விஜயபாஸ்கர் குமுறல். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். தொடர்ந்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் பல பொய் வழக்குகள் போடப்பட்டது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் செந்தில் பாலாஜியின் அதிகார மமதையை வீழ்த்தி கரூரில் மீண்டும் அதிமுக வெற்றி கொடியை ஏற்றினேன். ஆனால் எனக்கு பரிசாக துரோகம் மட்டுமே கிடைத்தது. தீய சக்தியுடன் கைகோர்த்து அவர்கள் தயவோடு ஆட்சி கட்டிலில் அமர அதிமுக தலைமை முற்பட்டது. பழனிசாமியின் இந்த முடிவுக்கு எதிராக நின்றும் தொண்டர்களின் தார்மீக உணர்வுகளை மதிக்காமல் பழனிசாமி தன்னிச்சையாக முடிவெடுத்ததுதான் இன்று ஒட்டுமொத்த அதிமுகவின் அழிவுக்கு காரணம். பழனிசாமியின் சந்தர்ப்பவாத அரசியலுக்கு பலியாக இந்த விஜயபாஸ்கர் தயாராக இல்லை என குறிப்பிட்டுள்ளார். அடம்பிடித்த ட்ரம்ப், சுப்ரீம் கோர்ட் குட்டு. கடந்த ஆண்டு 2வது முறை அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் குடியுரிமை விவகாரத்தில் கடும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார். அதன்படி சட்டவிரோதமாக மற்றும் தற்காலிக விசாவில் அமெரிக்காவில் குடியிருப்பவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டது. இது மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அனைத்து மாகாணங்களிலும் குடியுரிமை திருத்தத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. அனைத்து இடங்களிலும் ட்ரம்பிற்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டது. நெருக்கடி அதிகரிக்கவே அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட்டை ட்ரம்ப் நாடினார். வழக்கை விசாரித்த 9 நீதிபதிகளில் 6 பேர் குடியுரிமை திருத்தத்திற்கு எதிராக பெரும்பான்மை தீர்ப்பை வழங்கினர். அதில் நீதிபதிகள் கூறியதாவது: அமெரிக்காவில் பிறக்கும் எந்த குழந்தைக்கும் இயற்கையாகவே அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படும். கடந்த 1868 கொண்டு வரப்பட்ட 17வது அரசியலமைப்பு சட்ட திருத்த அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பெற்றோரின் குடியுரிமை எதுவாக இருந்தாலும் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாகவே அமெரிக்க குடியுரிமை வழங்கப்பட வேண்டும். 160 ஆண்டுகால சட்டத்தை திருத்தும் வகையில் அமைந்த அதிபர் ட்ரம்பின் உத்தரவு செல்லாது என தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது.